இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல நடிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பணக்கார வீட்டு பெண்களையா தேடி காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட 10 நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். குறிப்பா இதுல இருக்க நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களை விட அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்த்து தான் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. யார் அந்த நடிகர்கள்? பணக்கார வீட்டு பெண்களா பார்த்து திருமணம் செய்தது ஏன் அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த ஜோடி, இதில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் விக்ரம் பிரபு அவர்கள். தன்னுடைய பெற்றோர் பார்த்து முடிவு செய்த பெண்ணான லட்சுமி என்ற பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். நடிகர் பிரபுவின் நெருங்கிய நண்பரின் மகள்தான் லட்சுமி. சிவாஜி கணேசனினுடைய வாரிசுகளுக்கு சொத்து பத்தில் குறைவே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே போல விக்ரம் பிரபுவுடைய மாமனாரும் ரொம்ப வசதி படைத்தவர். சேலத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கின்றார். சொந்தமாக கல்லூரி மற்றும் பல நிறுவனங்கள் இவருக்கு இருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது இவருடைய மாமனாரின் பெயர் MS மதிவாணன் அப்படின்றது. இவர் SSM குரூப் அப்படின்ற பெயர்ல பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. பல நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்கள் அல்லாத மற்ற நிறுவனங்களையும் நடத்திட்டு இருக்கிறாரு. SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், SSM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ட்டு பல கல்வி நிறுவனங்கள் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இருக்கின்றது அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். விக்ரம் பிரபு தன்னை விட 2 மடங்கு பணக்கார பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் தனுஷ். தமிழ் சினிமாவில் ரொம்ப போராடி முன்னணி இடத்துக்கு வந்தவர் தான் தனுஷ். இவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா ஒரு உதவி இயக்குனராக இருந்து பின்னர் இயக்குனர், தயாரிப்பாளர் என்று உயர்ந்தவர். தனுஷ் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து வந்தார். நடிகர் ரஜினிகாந்த் தனுஷ் பெற்றோரிடம் பேசி முன்னின்று இவர்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சாரு. தனுஷ் ஆரம்பத்தில் ரஜினியை விட மிகவும் குறைவான வசதியை கொண்டவர் என்றாலும் தற்போது ரஜினியின் வீட்டை விட அதிக அளவு செலவு செய்து இவர் போட்டியாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. தற்போது இந்த ஜோடி பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை தனுஷ் திருமணம் செய்து கொண்ட போது கிட்டத்தட்ட 100 மடங்கு ஐஸ்வர்யா தனுஷை விட வசதி படைத்தவங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததா இந்த வரிசையில் மூன்றாவதா நாம பார்க்க போறது நடிகர் அருண் விஜய் அவர்கள். பழம்பெரும் நடிகரான விஜயகுமாருடைய மகனான அருண் விஜய் அவர்கள் ஆர்த்தி மோகன் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இது பெற்றோர் பார்த்து முடித்து வைத்த திருமணம். தொழில் அதிபரும் தயாரிப்பாளருமான அருண் விஜயின் மாமனார் தன்னுடைய மருமகனுக்கு திரையுலகில் நிலையான இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாஞ்சா வேலு, மலை போன்ற படங்களை சொந்தமாக தயாரித்திருக்கின்றார். ஆரம்பத்தில் இவரால் அருண் விஜயால முன்னணி இடத்தை பிடிக்க முடியவில்லை என்றாலும் தற்போது டாப் நடிகர்களில் ஒருவராக இருக்கின்றார். நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய மாமனாரின் பெயர் NS மோகன் அப்படின்றது. இவர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமல்ல, இவர் ஒரு மருத்துவரும் கூட. மதுரையை சேர்ந்தவர். தன்னை விட வசதியான பெண்ணை தான் அருண் விஜய் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இந்த வரிசையில் நான்காவதா நாம பார்க்க போறது நடிகர் விஜய் அவர்கள். தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருப்பவர் தான் விஜய் அவர்கள். தற்போது அரசியல் கட்சியை ஆரம்பித்து அது ஒரு பாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவர் பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். சங்கீதாவின் தந்தை சொர்ணலிங்கம் மிகப்பெரிய தொழிலதிபர். இவருக்கு இலங்கை மற்றும் லண்டனில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றது.
மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயை விட பல மடங்கு வசதி படைத்தவங்க தான் இந்த சங்கீதா அவர்கள் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் ஜெயம் ரவி. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஃபேஷன் டிசைனிங் துறையை சேர்ந்த ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆர்த்தியின் தந்தை தேனாண்டாள் நிறுவனத்தினுடைய மேலாளராக இருக்கின்றார். அதேபோல ஆர்த்தியின் தாயார் சுஜாதா பல்வேறு சின்னத்திரை சீரியல்களை தயாரித்துட்டு இருக்காங்க. சமீப காலமாக பட தயாரிப்பிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம், அதாவது நடிகர் ஜெயம் ரவியின் மனைவியின் குடும்பம், ஜெயம் ரவி குடும்பத்தை விட பல மடங்கு வசதி படைத்த குடும்பம். இருந்தாலும் என்ன பண்றது, ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் தற்போது ஏதோ சில காரணங்களுக்காக பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார நாம போய் நுழைந்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சரி, ரைட்டு. இந்த வரிசையில் 6ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் ஆர்யா அவர்கள். தமிழ் சினிமாவில் அனைவராலையும் மிகவும் ஜாலியான நடிகராக பார்க்கப்படுபவர் ஆர்யா. அதேபோல காதல் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமே இல்லாதவர். இந்த ஆர்யா பார்த்தீங்கன்னா பிரபல நடிகையான சாயிஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சாயிஷாவுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக முக்கியமான கோடீஸ்வர குடும்பங்களில் ஒருத்தவங்க. அதே போல சாயிஷாவின் அம்மா மற்றும் அப்பா இருவருமே பாலிவுட் திரை உலகில் மிக முக்கியமான பிரபலங்கள் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். சாயிஷாவுடைய அப்பாவின் பெயர் சுமித் சைகல். இவர் ஒரு பாலிவுட் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். அம்மாவின் பெயர் ஷாகின் பானு. இவங்களுமே ஒரு பாலிவுட் நடிகை. அது மட்டும் அல்லாம பாலிவுட் சூப்பர் ஸ்டாராக இருந்த திலீப் குமாரினுடைய பேத்தி தான் இந்த சாயிஷா அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். ஆர்யாவை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு பணக்கார பெண் தான் இந்த சாயிஷா அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததா இந்த வரிசையில் 7ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் கார்த்தி அவர்கள். நடிகர் சிவகுமாரினுடைய இளைய மகனான கார்த்தி தன்னுடைய உறவுக்கார பெண்ணான ரஞ்சினி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பெரிய மக சூர்யா தான் தாம் பேச்சை கேட்கல, தன்னுடைய சமூகத்துல ஒரு பெண்ணை பார்த்து வைக்கணும் அப்படின்றது தான் சிவகுமாரினுடைய ஆசையாக இருந்தது. ஆனா சிவகுமாரின் ஆசையில இடியை இறக்கினார் சூர்யா. இதன் காரணமாக கோபத்திலையும் இருந்தாரு. அதனால சின்ன பையன் கார்த்திக்காவது தான் நினைத்தபடி திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருந்தவருக்கு அவர் ஆசைப்படியே திருமணமும் செய்து வைத்தாரு. நடிகர் கார்த்தி அவர்கள் திருமணம் செய்திருக்கக்கூடிய இந்த ரஞ்சினி என்ற பெண் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் பணக்கார பெண். ஈரோட்டை சேர்ந்த தொழிலதிபரின் மகள் தான் இவங்க. நடிகர் கார்த்தியினுடைய மாமனாரின் பெயர் சின்னசாமி. இவர் ஈரோட்டில் மிக பெரும் தொழிலதிபர் மட்டுமல்ல, சிவகுமார் குடும்பத்தை விட அதிகப்படியான நிலமும் பூர்வீக சொத்துக்களும் ஏராளமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட சிவகுமார் குடும்பத்தை விட கார்த்தியின் பணத்தை விட, கார்த்திகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட 100 மடங்கு அதிக பணம் இவங்க கிட்ட இருக்கின்றது. மிகப்பெரிய பணக்கார பெண்ணான ரஞ்சினியை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் கார்த்தி அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் 8ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் விஷ்ணு விஷால். தயாரிப்பாளரின் மகனான நடிகர் விஷ்ணு விஷால் முதல்ல தயாரிப்பாளர் பெண்ணான ரஜினி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு ஒரு மகனும் இருந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துட்டாங்க. அதன் பிறகு ஜூவாலா குட்டா அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையை திருமணம் செய்து கொண்டாரு. இவங்க விஷ்ணு விஷாலை விட 10 மடங்கு வசதி படைத்தவங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் இயக்குனர் செல்வராகவன் அவர்கள். நடிகரான இயக்குனரான செல்வராகவன் அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய படத்தில் கதாநாயகியாக நடித்த சோனியா அகர்வாலை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு விவாகரத்து பெற்ற நிலையில தான் கீதாஞ்சலி என்ற பெண்ணை 2ஆவதாக திருமணம் செய்து கொண்டார். கீதாஞ்சலியின் தாத்தா மற்றும் தந்தை இருவருமே ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு துறையில அட்வொகேட்டாக பணிபுரிந்தவர்கள். இவங்களுமே செல்வராகவனை விட வசதி படைத்தவங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் கடைசியா 10ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள்.
தென்னிந்திய சினிமாவின் டாப் நடிகராக இருப்பவர் தான் அல்லு அர்ஜுன் அவர்கள். இவருடைய மனைவி சினேகா ரெட்டி. இவங்க அல்லு அர்ஜுனை விட வசதி படைத்தவங்க, வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. புகழ்பெற்ற செயின்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தலைவரும் கல்வியாளருமான கஜ்ஜர்லா சந்திரசேகர் ரெட்டியின் மகள்தான் அல்லு அர்ஜுனின் மனைவி சினேகா ரெட்டி அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். தன்னை விட வசதி படைத்த பெண்ணை தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக தன்னை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்குன்னு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இந்த 10 நடிகர்களும். பணக்கார பெண்ணையா பார்த்து திருமணம் செய்து கொண்ட இந்த 10 நடிகர்கள்ல உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், உங்களுக்கு பிடித்த ஜோடி யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பணக்கார வீட்டு பெண்களையாக பார்த்து திருமணம் செய்த நடிகர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.